ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஆஃப்டர் லாங் கேப் ஒரு 1 வீக் கேப் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து இன்றைக்கி 1 வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? 21 28 ஓகேவா? ஸோ அது வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபைன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் 2025 வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, லண்டன் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சார்ந்த மக்கள் நலன் ஆராய்ச்சி மையம். ஓகேவா? இந்த மையத்தை சார்பில் தான் இந்த உலகத்தோட மகிழ்ச்சியான நாடுகள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்ட் தான் இருக்காங்க. ஸோ இவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. கண்டினியூஸாக 8வது வருஷமாக ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் டென்மார்க், தேர்ட் பிளேஸில் ஐஸ்லாந்து, ஃபோர்த்து பிளேஸில் ஸ்வீடன், ஃபிஃப்த் பிளேஸில் நெதர்லாந்து இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா 118வது இடத்துல இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டு தான். லாஸ்ட் டைம் 2024 பார்த்தீங்கன்னா 126வது இடத்துல இருந்தோம். இப்போ முன்னேறி இருக்கோம். ஆனால் என்னன்னா, நம்மளோட அண்டை நாடுகளை விடவும் ரொம்பவே பின்தங்கிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த மகிழ்ச்சியான நாடுகள் அப்படிங்கிற பட்டியல் எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த ஷேரிங். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஸோ இன்கம், ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் எடுப்பாங்க. அப்போ ஷேரிங் அப்படிங்கிறதுல இந்தியா கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் ஃபின்லாந்து, அப்போ லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? லாஸ்ட் பிளேஸில் ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அது நான் எழுதலை. லாஸ்ட் பிளேஸில் ஆப்கானிஸ்தான். ஸோ அங்கே நமக்கு தெரியும், தாலிபான்ஸ் ஆட்சி அமைச்சதுல இருந்தே அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை தான் இருக்குது. ஸோ அவங்க தான் லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்தது டாடா கம்யூனிகேஷனோட ஏஐ பேஸ்டு க்ளவுட் சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறது என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ மனுஷ மாதிரியே ரியாக்ட் பண்ணக்கூடியது, ஒரு ஃபீலிங்ஸ் முதற்கொண்டு. ஓகேவா? ஸோ அந்த மெஷின்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் மெஷின்ஸ்க்கு ஃபீலிங் மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு. அதை கூட கொடுத்து அதை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டாடா கம்யூனிகேஷன் இருக்காங்களோட அவங்களோட ஏஐ பேஸ்டு க்ளவுட் சொல்யூஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாயு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது, இந்தியாவின் முதல் பிபிபி மாதிரி அடிப்படையிலான கழிவு பதப்படுத்தும் தொழிற்சாலை. ஸோ எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தூர். ஓகேவா? பசுமை கழிவு பதப்படுத்தும் தொழிற்சாலை இந்தூரில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தூர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்தூர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தூய்மையான நகரம் அப்படிங்கிற பட்டியலில் எப்போவுமே ஃபஸ்ட் பிளேஸில் வரக்கூடியது இல்லையா? அங்கே தான் இந்த பசுமை கழிவு பதப்படுத்தும் தொழிற்சாலை நிறுவப்பட்டிருக்கு. அடுத்தது ஜோமி. ஸோ ஜோமி அப்படிங்கிற பழங்குடியினர் எந்தெந்த பகுதிகளில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், அசாம். ஸோ இந்த பிளேஸ்லலாம் இந்த ஜோமி பழங்குடியினர் இருக்காங்க. அடுத்தது, தேசிய வனவிலங்கு சுகாதார கொள்கை, நேஷ்னல் வைல்ட் அனிமல் ஹெல்த் பாலிசி. ஓகே, நேஷ்னல் வைல்ட் அனிமல் ஹெல்த் பாலிசி அப்படிங்கிறத யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம். ஓகேவா? சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது இவங்க ஆல்ரெடி வனவிலங்கு செயல் திட்டம் அப்படிங்கிற ஒன்றை 2017 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட டைம் பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2031 வரைக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 2017 2031 வரைக்கும் வனவிலங்கு செயல் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்தது, பயிற்சி மையம் கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா. ஸோ நமக்கு தெரியும், ராஜஸ்தானில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா, சமீப காலமாக இந்த நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டர்லலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலைகள் அப்படிங்கிறது பண்ணிக்கிறாங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கான ஒரு மசோதா இங்கே கொண்டு வரப்பட்டிருக்குது. அடுத்தது, வட இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். ஸோ இது எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரக்பூர். ஓகேவா? கோரக்பூர் எங்கே இருக்குது? ஹரியானாவில் இருக்குது. அடுத்தது, வருணா 23வது இந்தியா பிரான்ஸ் இருதரப்பு கடற்படை பயிற்சி. ஸோ இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு கடற்படை பயிற்சிக்கு பெயர் தான் வருணா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தர்ம கார்டியன் அப்படிங்கிறது யாருக்கும் இடையில நடக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மித்ரா சக்தி யாருக்கும் இடையில நடக்கக்கூடியது. ஓகேவா? தர்ம கார்டியன் அண்ட் மித்ரா சக்தி
ஓகே. நெக்ஸ்ட்டு டென்மார்க்ஸ் நைட் கிராஸ் விருது. ஸோ இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து சன்மார்க் அப்படிங்கிற ஒரு குழுவோட தலைவராக இருக்கார், அந்த ஒரு நிறுவனத்தோட தலைவர். ஓகேவா. ஸோ இவருக்கு வந்து தூதரக சேவைகள், ஸோ இந்த டென்மார்க் அண்ட் இந்தியா, ஸோ இதுக்கான தூதரக சேவைகளுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் இவருக்கு இந்த டென்மார்க்ஸ் நைட் கிராஸ் அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது உலக வனவியல் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் அப்படிங்கிறது. ஓகே, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க தீம் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் எப்போ அப்படின்னா மார்ச் 21. ஓகேவா. ஸோ இது மட்டும் ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா 118வது பிளேஸில் இருக்கும். டாடா கம்யூனிகேஷன் பேஸ்ட் கிளவுட் சொல்யூஷனோட நேம் என்னென்னா வாயு. இந்தியாவோட முதல் PPP மாதிரி அடிப்படையிலான பசுமை கழிவு பதப்படுத்தும் தொழிற்சாலை இந்தூரில் நிறுவப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஜோமி பழங்குடியினர் எங்கெங்கே காணப்படுறாங்கன்னா நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், அசாம். தேசிய வனவிலங்கு சுகாதார கொள்கை, ஸோ இதை கொண்டு வந்தது மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம். வனவிலங்கு செயல் திட்டம் அப்படிங்கிறது 2017 31 வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படக்கூடியது. பயிற்சி மைய கட்டுப்பாடு ஒழுங்குமுறை மசோதா ராஜஸ்தானில் கொண்டு வந்திருக்காங்க. வட இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் கோரக்பூரில் கொண்டு வர போகிறாங்க. இந்தியா பிரான்ஸ் இருதரப்பு கடற்படை பயிற்சியோட நேம் என்ன? வருணா. டென்மார்க்ஸ் நைட் கிராஸ் விருதுங்கிறது விஜய் சங்கர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. உலக வனவியல் தினம் மார்ச் 21, உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் மார்ச் 21. நெக்ஸ்ட்டு இந்தியா அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலம். ஸோ இந்தியாவில் அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் கேரளா. நம்ம தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. எவ்வளோனா 54.13%. ஓகேவா. ஸோ இது வந்து முக்கியம். எக்கனாமிக் சர்வே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேவா. அடுத்தது 72வது உலக அழகி அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை நடத்தும் நகரம் எதுனா ஹைதராபாத். ஓகே, தெலுங்கானாவில் இருக்க ஹைதராபாத் தான் அதை நடத்துகிறாங்க. நடமாடும் இலவச பல் மருத்துவமனை எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா டெல்லியில். அடுத்தது இங்கிலாந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஓகேவா. ஸோ இங்கிலாண்டால் வழங்கப்படக்கூடிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, வாழ்நாள் சாதனையாளர் விருது ஸ்ரஞ்சீவி, ஸோ நடிகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட முதல் பெண் மற்றும் ஆப்பிரிக்க தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இருக்கு இல்லையா, அதோட முதல் பெண் தலைவர்னு சொல்லலாம். ஸோ அவங்க பேர் என்னென்னா கிறிஸ்டி கோவன்ட்ரி. என்ன பேர்? கிறிஸ்டி கோவன்ட்ரி. அடுத்தது பீகார் தினம். ஸோ மார்ச் 22, 1912 நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா. பீகார் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது உலக தண்ணீர் தினம் மார்ச் 22 தான். தீம் பார்த்திங்கன்னா கிளேஷியர் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ 1 வீக்காக கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஃபைன். அடுத்தது 59வது ஞானபீட விருது. ஸோ யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா வினோத்குமார் சுக்லா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு ஹிந்தி எழுத்தாளர். ஸோ இந்த ஞானபீட விருது அப்படின்னு எடுத்துட்டோன்னா இலக்கிய துறைகளில் மிக உயரிய விருது இந்தியாவில் வழங்கப்படுற இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்துறையில் வழங்கப்படக்கூடிய ஒரு மிக உயர்ந்த விருது தான் இந்த ஞானபீட விருது. ஸோ இந்த விருதை சத்தீஸ்கர்லேருந்து வாங்குகிற ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா இந்த வினோத்குமார் சுக்லா அவர்கள். ஓகே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 82. ஸோ நம்ம இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது ரிலேட்டடான ஒரு விஷயந்தான் இந்த ஆர்டிக்கல் 82. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்கள் தொகை, ஒவ்வொரு சென்சஸ் எடுத்த பிறகுமே அந்த மக்களவை தொகுதிகள் அப்படிங்கிறத மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 82. ஸோ இப்போ நம்ம எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி தொகுதி வச்சுருக்கோம் அப்படின்னா 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த முடிவை வந்து 1973 எடுத்திருப்பாங்க. எடுத்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தொகுதிகள் மறுசீரமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்ததை 84வது சட்ட திருத்தம் 2001. ஓகேவா. ஸோ இதில் தான் ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி
87th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறது 2001 ஒரு சென்சஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அதுபடி கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு பகுப்பாய்வு அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கோங்க. அடுத்தது 14வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் ப்ளஸ். ஓகே, ஸோ இது வந்து 2024லேருந்து 27 வரைக்கும். இதுக்கு தலைமை வகிக்கிற நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இந்தோனேஷியாவும். ஸோ நியூ டெல்லியில் தான் நடக்குது. மார்ச் 1920 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டம் 1க்கு இந்தியா தலைமை தாங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஓகே, அடுத்தது தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 கட்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், ரொம்ப முக்கியமானது. ஸோ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட்டாக எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கும் இல்லையா? ஸோ ஹிந்தியில் ஒரு நேம் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது ஷாஹித் திவாஸ். ஸோ ஷாஹித் திவாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தியாகிகள் தினம். ஸோ இது வந்து 1931 மார்ச் 23 பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ், ஸோ இவங்க 3 பேரையும் தூக்கில் இட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த தினத்தை தான் தியாகிகள் தினமாக சொல்கிறோம். இன்னொன்று காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட தினமும் தியாகிகள் தினமாக தான் அனுசரிப்போம். ஸோ இது எதற்காக இவங்களை தூக்கில் இட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 1929 மத்திய சட்டப்பேரவை கூட்டத்தில் குண்டு வீசியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் கைது செய்யப்பட்டு ஆல்ரெடி அவங்க மேலே நிறைய வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு இதாக வந்து அவங்கள தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அடுத்தது உலக காசநோய் விழிப்புணர்வு தினம் மார்ச் 24. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வி கேன் எண்ட் டிபி, கமிட், இன்வெஸ்ட், டெலிவர் அப்படிங்கிறது. ஓகே, வி கேன் எண்ட் டிபி, கமிட், இன்வெஸ்ட், டெலிவர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது இந்தியாவில் சட்டமன்ற நடவடிக்கைகளை சைகை மொழியில் ஒளிபரப்பிய முதல் மாநிலம் எதுனா பஞ்சாப். ஸோ இது வந்து இதோட தொடர்புடைய ஒரு விஷயம் பார்க்கணும். மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் அப்படிங்கிறத நம்ம எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்தியாவில் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணிகளில் எவ்வளவு % இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது வட இந்தியாவின் முதல் அணுமின் திட்டம். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான் கோரக்பூர். யுனைடெட் நேஷனோட உலக நீர் மேம்பாட்டு அறிக்கை 2025 வெளியிட்ட அமைப்பு எதுனா யுனெஸ்கோ. ஓகேவா? ஸோ யுனெஸ்கோ வந்து இவங்க தான் வந்து உலக நீர் மேம்பாட்டு அறிக்கை அப்படிங்கிற ஒரு இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யுனெஸ்கோ வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16 1945 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யுனெஸ்கோ அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் யுனெஸ்கோ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டா. நம்ம மூத்த குடிமக்கள் ஆணைய சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் அவங்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியமானது, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது பக்கத்தில். அடுத்தது உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் தற்கொலை செய்வதை தடுக்க பரிந்துரை செய்ய ஒரு குழு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் நியமிச்சிருக்காங்க. அந்த குழுவோட தலைவர் யாருன்னா முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்த ரவீந்திர பட் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து தேசிய பணிக்குழு அந்த இதோட பெயர். ஓகேவா? தேசிய பணிக்குழுவை நியமிச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 5 அதான் சுப்ரீம் கோர்ட் பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 124 147 வரைக்குமானது சுப்ரீம் கோர்ட் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இதில் ஆர்டிகல் 136 ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோன்னா இது இடம்பெற்றிருக்கும். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறது ஸோ இந்த மேல்முறையீடு செய்யக்கூடியதற்கான ஒரு அனுமதி கொடுக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 136. சொல்லப்போனால் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஸ்பெஷல் பவர் தான் இந்த ஆர்டிகல் 136 அப்படிங்கிறது. அண்ட் ஆர்டிகல் 141 பார்த்திங்கன்னா எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்டையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கட்டுப்படுத்தும். ஓகேவா? அதை பற்றி சொல்லக்கூடியது தான் 141. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னென்னா 65. இதுவே ஹைகோர்ட் ஜட்ஜஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து எக்கனாமிக் சர்வேல இருந்த ஒரு டேட்டா தான். தனிநபர் வருமானம் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னா தெலுங்கானா. ஓகேவா. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் இன்கம். ஓகேவா. ஸோ இந்தியாவில் எல்லாரோட இன்கமும் சேர்த்து டோட்டலாக இவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இன்கம் டிவைடட் பை இந்தியாவில் மொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. நம்ம தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து அர்ஜென்டினாக்கு ஈக்குவல் ஆகும், துருக்கி மற்றும் மலேசியாவை விட ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஓகே. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுனா தெலுங்கானா, செகண்ட் கர்நாடகா, தேர்டு வந்து ஹரியானா, நம்ம தமிழ்நாடு வந்து அதுக்கப்புறம் தான் இருக்கும். ஓகே. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும், அடுத்து காஞ்சிபுரம், தேர்ட் பிளேஸ் சென்னை, ஃபோர்த்து நாமக்கல், ஃபிஃப்த்து வந்து திருப்பூர். ஸோ சென்னை தேர்ட் பிளேஸ் தான், ஃபஸ்ட் பிளேஸில் செங்கல்பட்டு தான் இருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஓகே ஃபைன். கம்மியான பெர் கேபிட்டா இன்கம்னா திருவாரூர் லாஸ்ட் பிளேஸில், அதுக்கு முன்னாடி விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர் எல்லாம் இருக்காங்க. ஓகே. ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம எக்கனாமிக் சர்வே பார்க்கும்போது தனியாக பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தூரியம் பூக்கள் அதிக ஏற்றுமதி செய்கிற மாநிலம் எதுனா மிசோரம். ஸோ எங்கே அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னா சிங்கப்பூருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முகுந்திரா மலை புலிகள் சரணாலயம். ஸோ இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில். ரீசெண்டாக இந்த முகுந்திரா மலை புலிகள் சரணாலயத்தில் ஒரு புலி மாதிரிப்பட்ட ஒரு இனம் வந்து அந்த வீடியோவில் வந்து கேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. கேப்சர் ஆகிருக்கும். ஸோ அதனால் இது நியூஸில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது ஒடிசா ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் ஹரிஷ் டாண்டன். ஸோ இதை சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 217. ஸோ ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு புக்கு. ஸோ மார்ச் ஆஃப் க்ளோரி அப்படிங்கிற புக்கு. ஸோ இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் மற்றும் எரோல் டி க்ரூஸ் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. இது எதை பற்றின புத்தகம் அப்படின்னா ஹாக்கி விளையாட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றின புத்தகம் தான் இந்த மார்ச் ஆஃப் க்ளோரி அப்படிங்கிறது. அடுத்தது 2025 கபடி வேர்ல்டு கப். ஸோ இது வந்து இந்த கபடிக்கான வேர்ல்டு கப் எந்த வருஷத்துலேருந்து நடக்குதுன்னா 2019 இருந்து. ஸோ இந்த வருஷம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. இதில் நம்ம இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தது திறமையான நீர்வள மேலாண்மைக்கான தேசிய விருது தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ரூர்பன் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் இருக்குது. இந்த நீர்வள மேலாண்மை ரிலேட்டடான ஒரு திட்டம் தான் இது. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டில் 2 புதிய மாநகராட்சிகள் அப்படிங்கிறது உதயமாகிருக்குது. ஸோ ராமநாதபுரம், பெரம்பலூர். ஓகே. ஸோ இப்போ டோட்டலாக அப்போ 27 இருக்குது. போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாநகராட்சிகள் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. காரைக்குடி, திருவண்ணாமலை. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி 4 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது 4 தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது தமிழ்நாட்டோட சராசரி ஆண்டு மழையளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 965.6 மில்லிமீட்டர். ஸோ தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் கிடைப்பதில் எத்தனாவது பிளேஸில் இருக்கும் அப்படின்னா 7வது பிளேஸில் இருக்கும். ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் கிடைக்கிறதுல 3வது இடத்துல இருக்கும். ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதன் மூலமாக அதிகமாக நமக்கு மின்சாரம் கிடைக்குது அப்படின்னா காற்று மூலமாக தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் சூரிய ஒளி, அதுக்கப்புறம் பயோமாஸ், ஹைட்ரோ, நீர் மூலமாக, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. அடுத்தது ஐகேமே அப்படிங்கிற ஒரு பயிற்சி. ஸோ இது வந்து ஜாயின்ட் நேவல் எக்ஸசைஸ், கடற்படை பயிற்சி தான். இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடியது. அடுத்தது இந்தியாவோட நிதி செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னா அஜய் சேத் அப்படிங்கிறவர். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. அடுத்தது 2024 ஆண்டுக்கான தேவநேய பாவாணர் விருது. ஸோ இந்த தேவநேய பாவாணர் விருது அப்படிங்கிறது 2020 இருந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் தமிழ் அகராதி ஆய்வு. ஓகேவா. ஸோ இந்த விருது வந்து தமிழ் அகராதி ஆய்வு பண்ணுறவங்களுக்கு தான் தேவநேய பாவாணர் விருது கொடுக்கப்படுது. ஸோ யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சுப்பிரமணியன் அப்படிங்கிறவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. 2024க்கானது. ஸோ இதில் 2 லட்சம் ரூபாய், ஒரு சவரன் கோல்டு, அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் விருது அப்படிங்கிறது
பண்ணதும் சேம் இந்த தமிழகராதி ரிலேட்டடான விருது தான். ஆனால் ஃபாரின்லேருந்து தமிழகராதி எல்லாம் இது பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது. ஏன்னா வீரமாமுனிவர் தெரியும் இல்லையா, அவர் வந்து நமக்கு ஒரு ஃபாரின்லேருந்து வந்து தமிழுக்காக அதிக தொண்டாற்றியவர். அது அவரை கௌரவிக்கிற விதமாக அவருடைய பெயரில் வழங்கப்படக்கூடியது. அடுத்தது தூய தமிழ் பற்றாளர் விருது. ஸோ இது 2020 கொடுத்துட்ருக்காங்க. 2024க்கானது பிருந்தா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தூய தமிழ் ஊடக விருது, ஸோ டிவி நியூஸ் பேப்பர் இதுக்கெல்லாம் கொடுக்கப்படக்கூடியது. நற்றமிழ் பாவலர் விருது வந்து பாரம்பரிய கவிதைகள் எழுதுவாங்கள்ல, அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஔவையார் விருது 2025 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா யசோதா. ஸோ இதுவே லாஸ்ட் இயருக்கானது பாமா சூசைராஜ் இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஃபாஸ்டினா சூசைராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு அலைஸ் பாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மூத்த குடிமக்கள் ஆணையம் ஆல்ரெடி பார்த்தது தான், கேரளாவில் நிறுவப்பட்டிருக்கு. வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே எப்போ அப்படின்னா August 21. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஹெல்ப்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14567 அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதியோர்களுக்கு உதவுறதுக்காக ஒரு ஆப் அப்படிங்கிறது லான்ச் பண்ணாங்க. அதோட பேர் என்னென்னா பந்தம் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது கேட்ச் த ரெயின் கேம்பெயின். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜல்சக்தி மினிஸ்ட்ரியால் தொடங்கப்பட்ட ஒரு கேம்பெயின் தான் இது. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கூட ஒன்றில் கேட்டிருப்பாங்க, அந்த கேம்பெயினோட நேம் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, கேட்ச் த ரெயின் அப்படிங்கிறது. ஸோ இப்போது இந்த வருஷம் இந்த கேம்பெயின் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் பஞ்ச்குலா அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடக்குது. இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேனர். ஸோ யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா எய்ம்ஸ், நியூ டெல்லியில் இருக்கு இல்லையா, எய்ம்ஸ் அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. எம்ஆர்ஐயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்ஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ரெனோசன்ஸ் இமேஜ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இதோட பிரசிடெண்ட்டாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தில்மா வனா ரோசஃப் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது பிரிக்ஸோட பேங்க். ஓகே, ஸோ பிரிக்ஸ் இருக்காங்க இல்லையா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இன்னும் ஒரு 5 மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஜாயின்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க சார்பில் தொடங்கப்பட்டது தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஷாங்காய், சைனாவில் தான் இருக்குது. ஸோ இதில் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்கில் ஒரு கண்ட்ரி ரீசெண்டாக மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா இந்தோனேஷியா. ஸோ இவங்க தான் 10வது மெம்பர் கண்ட்ரியாக இந்த பிரிக்ஸில் வந்து ஜாயின்ட் ஆனவங்க. ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரிக் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து 2006 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட முதல் மாநாடு 2009 நடந்திருக்கும். ஸோ 2010 தான் இதில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜாயின்ட் ஆகும். அதுலேருந்து தான் இது வந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? லாஸ்ட்டாக இதோட மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவில் இருக்க கசானில் நடந்திருக்கும். அடுத்தது ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியாவோட சுனில்குமார் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸோ சுனில்குமார் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னு கேட்கலாம், ரெஸ்லிங். ஓகே, தமிழகத்தின் 2வது பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தளமாக ஸோ எதை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா காசம்பட்டி, திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய காசம்பட்டி தான் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அப்போ முதல் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி. ஸோ இது 2022 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்டாக காசம்பட்டி, திண்டுக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்தது தேசிய தற்கொலை தடுப்பு உத்தி. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் இந்த தேசிய தற்கொலையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா இந்திய சுகாதார அமைச்சகம். ஸோ இதோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே தற்கொலையால் ஏற்படக்கூடிய இறப்பை 10% அளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட இலக்கு. ஸோ இந்த தற்கொலை இது ரிலேட்டடான திட்டங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரண் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் என்னென்னா தற்கொலை எண்ணம் மற்றும் பிற கவலைகள் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்காக ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த கிரண் அப்படிங்கிறது. அதே மாதிரி மனோதர்மன் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இது மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழே தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்து, ஸோ அவங்களோட ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், அதுக்கான ஒரு திட்டம் தான் மனோதர்மன் திட்டம். அதுக்காக ஆலோசனை வழங்கப்படக்கூடிய திட்டம். ஓகே, ஸோ இது வந்து சூசைட் ரிலேட்டடான திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குழந்தை இறப்பு விகிதம் குறைப்பு.
ஸோ குழந்தை இறப்பு விகிதம் குறைப்பில் யூஎன் வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 5 கண்ட்ரீஸ் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா, நேபாளம், செனகல், கானா அண்ட் புருண்டி. ஓகேவா, இதான் வந்து டாப் 5 கண்ட்ரீஸ். இங்கே வந்து குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், ஸோ பிறக்கும்போது குழந்தைகள் இறந்து பிறப்பது அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது சாரதி அப்படிங்கிற சாட்பாட் வந்து எந்த ஸ்டேட்டில் இது பண்ணியிருக்காங்கன்னா ஹரியானா. ஓகேவா, ஹரியானா. அடுத்தது இதோட ரிலேட்டடானது பார்க்கணும் அப்படின்னா சேவா அப்படிங்கிறது செபியோடது, பீர்பால் வந்து சண்டிகர் அவங்களோட சாட்பாட், கிராக் அப்படிங்கிறது எலான் மஸ்கோடது. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிராக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் போஸ்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு கீழே வந்து போட்டிருப்பாங்க, கிராக் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எலான் மஸ்கோட சாட்பாட். ஓகேவா, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பால்பன் கி கவிதா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இது கல்வி அமைச்சகம், மத்திய கல்வி அமைச்சகம் கொண்டு வந்தது தான். ஸோ இது இந்த திட்டம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு ரைம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரைம்ஸை ஒவ்வொரு குழந்தைகளோட தாய்மொழியில் மொழிபெயர்த்து கொடுக்கறது தான் இந்த பால்பன் கி கவிதா அப்படிங்கிற திட்டம். அடுத்தது விக்ரமசீலா பல்கலைக்கழகம். ஸோ இது நமக்கு தெரியும், பீகாரில் இருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து ஒரு புதுப்பிச்சிட்ருக்காங்க, அதனால தான் நியூஸில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை கட்டினது யாருன்னா தர்மபாலர். ஸோ 8ஆம் நூற்றாண்டோட இறுதி மற்றும் 9ஆம் நூற்றாண்டோட தொடக்கம், இந்த காலகட்டத்தில் தான் இந்த விக்ரமசீலா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கும். ஸோ இதை அழித்ததும் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சார் இல்லையா, பக்தியார் கில்ஜி. ஸோ அவர் தான் இதையும் அழிச்சதாக சொல்லப்படுது. ஸோ அந்த 1203 அந்த பீரியடில் தான் இதுவும் அழிக்கப்பட்டிருக்குது. நமக்கு தெரியும் நாலந்தா அப்படிங்கிறது யுனெஸ்கோ லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது இந்தியாவின் முதல் உறைந்த விலங்கியல் பூங்கா. ஸோ எது அப்படின்னா பத்மஜா நாயுடு இமயமலை விலங்கியல் பூங்கா தான். ஸோ இது எங்கே இருக்குன்னா டார்ஜிலிங். ஓகே, அடுத்தது உலக நாடக தினம் அப்படிங்கிறது மார்ச் 27ஆம் தேதி. ஸோ ஓகே மக்களை, இதான் வந்து 1 வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தெளிவாகவே எல்லா டேட்டாஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, ஸோ இல்லை டெய்லி வேணுமா, இல்லை 2 days ஒன்ஸ் வேணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்டு கொஞ்சம் 1 வீக்காக கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், அதனால தான் வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ இனி வீடியோஸ் கொடுக்கலாம். அண்டு 11th 12th ஓல்டு அட்வான்ஸ் நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன், சீக்கிரம் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான், தேடி கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணப்புறம் கூட உங்களுக்கு வந்து ஏதாவது அதில் சஜஷன்ஸ் இருந்துச்சு, ஆன்சர்ஸ் வேரி ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வர வீக்கில் ஏப்ரல் 1st வீக்கில் வந்து கண்டிப்பாக ஓல்டு அட்வான்ஸ் நம்மளோட புக் பேக் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.